Greetings from Don Bosco Valigatti. We are very happy to initiate the Silver Jubilee of Don Bosco Valigatti this year. I welcome each and every one of you to be part of this program all through this year. I also thank all the provincials, the former provincials, the former directors, and all the Don Bosco Valigatti team, those who supported us to reach out many young people. They were a part of this Don Bosco Valigatti and we are thankful to them. And இந்த வருஷம் நாங்கள் Don Bosco Valigatti வெள்ளி விழாவினுடைய மைய கருத்தாக இளையோரோடு இளையோருக்காக வழிகாட்டி என்ற ஒரு தலைப்பிலே இந்த ஆண்டு முழுவதும் இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த பணிகளை செய்ய இருக்கின்றோம். அது குறிப்பாக இந்த வெள்ளி விழா ஆண்டிலே இதற்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அன்பார்ந்த நண்பர்களே, நம்முடைய வழிகாட்டி மையம் தங்களது 25வது வெள்ளி விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் முதலாக வழிகாட்டியினுடைய இயக்குனர் ஃபாதர் ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை நான் நேரத்தில் நன்றியோடு நினைந்து பாராட்ட விரும்புகின்றேன். அவர்கள் செய்த பணி நம்முடைய இளைஞர்களுக்கு மிக மிக அதிகமாக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. அதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களுடைய முழு வளர்ச்சிக்காக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, அதுவும் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த வழிகாட்டி மையத்தை 25 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் நிறுவினார்கள். அதன் முதல் இயக்குநராக ஃபாதர் வின்சென்ட் தம்புராஜ், அதன் பிறகு ஃபாதர் டான் பாஸ்கோ, அத்தோடு சேர்ந்து ஃபாதர் ஜோசப் லியோ, தற்போதைய இயக்குனர் ஃபாதர் ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் ராஜ், இவர்கள் இந்த வழிகாட்டி மையத்தை மிக சிறந்த முறையில் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் விளைவாக ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதை நினைக்கும் போது நாங்கள் அதிகமாக பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய பணி இன்னும் நிறைய இளைஞர்கள் இவர்கள் வழியாக பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் நேரத்தில் அவர்களை வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த குழுமத்தில் நல்ல உள்ளங்கள் அதிகமாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இளம் பெண்கள், ஆண்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு அர்ப்பணித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதன் வாயிலாக நமக்கு தெரியும், நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக எந்த திசையில் போக வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி தெரிந்து கொண்டால் அவர்களுடைய திறமைகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்த முடியும். இவ்வாறாக கடவுள் கொடுத்த திறமைகளையும் வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்தி எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகில் வாழ முடியும், இதன் விளைவாக அவர்கள் எப்படி தங்களையே இந்த உலகிற்கு அர்ப்பணிக்க முடியும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வரக்கூடிய இந்த மையம் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். இதற்காக அவர்களை இறைவனுடைய ஆசீர் அதிகமாக நிரப்பி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Don Bosco வழிகாட்டி நிறுவனம் தன்னுடைய பயணத்தினுடைய 25வது மைல்கல்லை தொட்டிருக்கிறது என்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை சலேசியா மாநிலத்திலே நியூ விஷன், புதிய பார்வை என்ற ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு திருப்புமுனை திட்டங்கள் உருவாகின.
அந்த திட்டங்களில் ஒன்றாக கிராமப்புறத்து ஏழை எளிய இளைஞர் இளம்பெண்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரும் வகையிலே இந்த வழிகாட்டி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை ஆயிரக்கணக்கான ஏழை எளிய இளைஞர் இளம்பெண்களுக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டு அத்தனை பேரும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டு நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்தில் இருக்கிறார் என்றால் அது வழிகாட்டினுடைய ஒரு பெருமை. அதோடு மட்டுமல்லாமல் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்நிலைக் கல்வியும் மற்றும் கல்லூரி கல்வியும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்புத் திறனை அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய பலவிதமான நல்ல திட்டங்களையும் வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து நல்ல முறையிலே ஒரு பணிக்காக ஒரு வேலைக்காக தங்களை தயாரித்துக் கொள்ளும் விதத்திலே அவர்களை உருவாக்குதல் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய மகத்தான செயலை பணியை செய்து கொண்டிருக்கின்றார். டான் போஸ்கோ வழிகாட்டி நிறுவனம் தனது 25வது ஆண்டை தொட்டிருக்கிறதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். டான் போஸ்கோவிற்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மேன்மேலும் வளர்ந்து உண்மையாகவே இன்னும் அதிகமான சமுதாயத்தினுடைய விளிம்பில் இருக்கின்ற ஏழை எளிய இளைஞர் இளம்பெண்கள், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், இவர்களுக்காக நல்லதொரு வாழ்வாதாரத்தை அமைக்கக்கூடிய நல்ல ஒரு நிறுவனமாக இது மேற்கொண்டு வளர்ச்சியடைய வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகின்றோம். நன்றி. டான் போஸ்கோவின் இளையோர் பணியின் மிக முக்கிய பரிமாணமாக இருப்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல். இந்த அருமையான பணியை கடந்த 25 ஆண்டுகளாக டான் போஸ்கோ வழிகாட்டி மையம் செய்து வருகிறது. ஆயிரக்கணக்கான இளையோரை தங்கள் வாழ்க்கையின் முடிவுகளுக்கு சரியான தெளிவுகளை கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி ஆற்றலை மேம்படுத்தி பயிற்சிகளை கொடுத்து சரியான வேலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள அடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வரமாக வந்ததுதான் டான் போஸ்கோவின் வழிகாட்டி. இந்த வழிகாட்டியின் வளர்ச்சியிலே பெரும்பங்காற்றிய முன்னாள் இந்த டான் போஸ்கோ வழிகாட்டி இயக்குநர்கள் அருட்தந்தை தம்புராஜ், அருட்தந்தை போஸ்கோ, அருட்தந்தை லியோ, அருட்தந்தை ஆண்ட்ரூ ஸ்டீவன், இன்னும் பல சலேசியர்கள், பணியாளர்கள், ஊக்குனர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவிருக்கின்ற ஆண்டுகளில் அது பொன்விழாவாகவும் நூற்றாண்டு விழாவாகவும் பல்வேறு ஏழை எளிய இளையோருக்கு இந்த வழிகாட்டி மையம் ஒரு வழிகாட்டியாக இருக்க என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். Dear friends, it gives me great joy to give a message as Valigatti is celebrating its silver jubilee, and from humble beginning now it has become a very great institution, so to say, and they are doing enormous amount of work reaching out to many youth, many students,
staff, college staff and school staff, and reaching out to many groups, training them in various skills, job placement, career guidance and counseling. And as I am here as a rector and parish priest, Valighatti is part of this mission and institution, and I see for myself what's happening every day, the great planning that goes on and the execution of the plan so beautifully, going to various institutions from schools to colleges and to other organizations and institutions and groups. Wonderful work being done. As I said, from a humble beginning, now it has become a very standard and quality institution and organization, reaching out to so many youth in Tamil Nadu and in India. So I would like to congratulate all the directors so far who have been guiding this beautiful Valighatti, and the present director, Father Andrew Stephen, who is doing a great job, wonderful job, planning so well with the staff, and then reaching out to so many people from all walks of life. So as they are beginning the Silver Jubilee year, I would like to wish all success for this Jubilee year celebrations, and wish them all the best, good luck, God's choicest blessings, to reach greater heights and to reach out to as many people, as many youth as possible in India. God bless you and thank you. அன்பு நண்பர்களே, டான் போஸ்கோ வழிகாட்டியானது 25ஆம் ஆண்டு விழாவை பெருமையுடன் கொண்டாடுகின்றது என்பதை அறிந்ததிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த ஒரு கொண்டாட்டத்திற்கு இளையோர்கள், இந்த 25 ஆண்டு காலமாக வழிநடத்திய சலேசியர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள், அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இறைவன் என்றென்றும் வழிநடத்தி இந்த இளையோர் வழிகாட்டும் பணியிலே என்றென்றும் சிறக்க மீண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். I wish for the director, the staff members and all those who are associated with Don Bosco Valighatti a bright future and also a better plan for your organization. Wish you all the best.